والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله ما بعد قال الله تعالى إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. இது குர்ஆன். இதை நாங்கள் பார்க்குற பார்வை ஒன்று இருக்குது. இந்த குர்ஆன் என்றது இப்போ எங்களோட வீடுகளில் எத்தனையோ புக்ஸ்கள் இருக்குது, ஷெல்ஃப் ரேக்கில் எத்தனையோ புக்ஸ் இருக்குது. அதில் இதுவும் உண்டு என்று சும்மா நாங்கள் சாதாரணமாக நினைச்சோம் என்றால் எங்களோட ஈமான் மிச்சம் லோ லெவலில் இருக்குது, ஆபத்தான நிலைமையில் இருக்குது. இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸாவை நாங்கள் பேசுகிறோம் தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை எடுத்தாங்க, அடித்தாங்க. இது ஒரு எங்கட இந்த முஅஜிஸான்றது ஒரு எங்கட விளப்பத்துக்கு ஒரு மெஜிக் மாதிரின்னு யோசிக்கலும். ஏன்னா அசாவை எடுத்தாங்க, அடித்தாங்க, கடல் பொழந்துச்சுது, 12 பாதையாக ஆவிச்சுது, போனாங்க. இது ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம், அல்லாஹுடைய ஒரு அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்னன்னா, அவங்களோட கையால் அந்த வெண்குஷ்டம், உடம்புல அந்த வெள்ளை படர்ந்திருக்கக்கூடியவங்க, வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், இவங்களை பிடிச்சி இப்படி தடவினாங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக லேஸாகிடும். அவன் நானும் நீங்களும் என்னோட புத்திக்கு ஒரு மெஜிக் மாதிரி நாங்கள் யோசிக்கலுங்க. அல்லாவுடைய ஆனால் மெஜிக் அல்ல. மெஜிக்ன்றது கண்கட்டி வித்தை அல்ல. இது அல்லாஹ்ட்டிருந்து வர ஒரு முஅஜிஸா. இது மௌத்தாவின மனுஷனை அப்படி எழுப்பி எடுக்குது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் முஅஜிஸாக்கள் நபிமார்களுக்கு. எல்லா முஅஜிஸாவையும் விட ஆகப்பெரிய முஅஜிஸா தான் இந்த குர்ஆன். முஅஜிஸத்துல் குப்ரா, ஆகப்பெரிய முஅஜிஸா தான் இந்த குர்ஆன். எங்களுக்கு இந்த குர்ஆன் அது ஒரு சாதாரண செய்தியாக இருக்குது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்கணும். குர்ஆனோட அல்லாஹு தஆலா சம்பந்தப்பட்ட எதையும் அல்லாஹ் வீணாக்கல். எங்களுக்கு தெரியும் குர்ஆன் இறங்கினது மக்காவில். அல்லாஹ் மக்காவை முழு உலகத்திலேயுமே அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த பூமியாக, மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதா இங்கே தொழுத ஒரு ரக்காத்தும் அங்கே தொழுகிற 1,00,000 ரக்காத்தும் ஈக்குவல். இங்கே தொழுகிற 1,00,000 ரக்காத்தும் அங்கே தொழுகிற ஒரு ரக்காத்தும் ஈக்குவல். அதாவது நாங்கள் இங்கே 1,00,000 ரக்காத் தொழுகிறோம், அங்கே ஒரே ஒரு ரக்காத் தொழுகிறோம். அதுக்குரிய நன்மை 1,00,000 ரக்காத் தொழுத மாதிரி. இங்கே நாங்கள் 1,00,000 இஷா தொழுகிறேன்டா எத்தனை வருஷம் தொழணும்? அங்கே ஒரே ஒரு இஷா தொழுதா 1,00,000 இஷா தொழுகிறேன். இங்கே 1,00,000 வருஷத்துக்கு 365 நாள்ண்டா, வருஷத்துக்கு 365 நாள், ஒரு வருஷத்துக்கு என்றா 10 வருஷத்துக்கு 3650 3600 சொச்சம் என்றா 10 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு 30 சொச்சமாயிரம் என்றா எத்தனை வருஷம் வாழ போகிறோம், எத்தனை வருஷம் தொழிலும். ஏன் அங்கே அவ்வளோ நன்மை என்றா அது குர்ஆன் இறங்கின பூமி. அல்லாஹு தஆலா அந்த பூமியில் சத்தியம் செய்யணும். வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கும் பூமியின் மீது சத்தியமாக அல்லாஹ் ப்ரொமிஸ் பண்ணுறான். என்னன்னா குர்ஆன் இறங்கின பூமி. குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்த மலக்கு யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னா அன்ஸல்னா சூரால தனஸ்ஸலுல் மலாயிகத்து என்றொரு வார்த்தை வருது. அல் மலாயிகத்து, அலிஃப் லாம் மீம் லாம் அலிஃப் ஹம்சா காஃப் தா, 8 லெட்டர்ஸ். இந்த 8 லெட்டர்ஸ் சொல்லுக்கு கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான மலக்குமார்களும் இந்த 8 லெட்டர் சொல்லுக்கு வந்தது. அதாவது மலக்குமார்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் எப்படி கஅபாவை மனிதர்கள் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, கஅபாவுக்கு நேராக 7வது வானத்தில் இருக்கக்கூடியது தான் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூரில் எப்படி கஅபாவில் மனிதர்கள் தவாஃப் செய்கிறோ, பைத்துல் மஅமூரில் மலக்குகள் தவாஃப் செய்கிற. மலக்குகளுடைய தவாஃப் எப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக 70,000 ஏஞ்சல்ஸ் தவாஃப் செய்கிற. ஒரு முறை செய்கிறவங்களுக்கு கியாமம் வரைக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது. இப்போ நானும் நீங்களும் ஏனோங்கட வயசை கணக்கு போடுவோமே. ஒரு நாளைக்கு 70,000 ஏஞ்சல்ஸ் என்றால் 10 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 70,000 என்றால் 10 நாளைக்கு 7 லட்சம், 10 நாளைக்கு 7 லட்சம், ஒரு மாதத்துக்கு 21 லட்சம் மலக்குமார்கள்.
ஒவ்வொரு மாசமும் புதுசா 21 லட்சம் மலக்குமார்கள். ஒரு மாசத்துக்கு 21 லட்சம் என்றால் 10 மாசத்துக்கு, 12 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. இப்ப உங்களோட வயசுல கணக்கு போடுங்களேன். எனக்கு இப்ப 70 வயசு. நான் பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் டே என்ற பர்த், அந்த டேல செஞ்ச 70,000 மலக்குமார்கள். எனக்கு இப்ப 70 வயசாவது. அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் இன்னும் கிடைக்கிறது. செகண்ட் டே 70,000, தேர்ட் டே, இப்படி ஏண்ட 1 வருஷம் 2 வருஷம், இப்போ 72வது வயசாவது. எனக்கு ஏண்ட வருஷத்துக்கு விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வைத்து 1500 வருஷம். அந்த 1500 வருஷத்துக்கும் எவ்வளோ மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் ஆதம் நபிர காலத்திலிருந்து இந்த அவ்வளோ கோடிக்கணக்கான மலக்குமார்களையும் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அல் மலாயிகத்து என்ற 8 லெட்டர் சொல்லுக்கு தான் நடக்கிறான் அவ்வளோத்தையும். ஆனால் அல்லாஹ் அந்த 8 லெட்டர் சொல்லுக்கு கோடிக்கணக்கான மலக்குகள் அடங்கினாலும் அல்லாஹ் அதிலிருந்து ஒருத்தரை ஸ்பெஷலாக கலட்டி எடுக்கிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, அதுக்கு பிறகு என்ன வர்ரூஹ். ரூஹ் என்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் வேறையா கலட்டம்? முழு கோடிக்கணக்கான மலக்குமார்களை 8 லெட்டர் சொல்லுக்கு சுருக்கிட்டு அதில் ஒருத்தர் ஸ்பெஷலாக கலட்டன். வர்ரூஹு, மலக்குமார்களோட ஸ்பெஷலா ரூஹ். அந்த ரூஹ் என்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அவர் ஸ்பெஷலாக கலட்டி எடுக்கிறார் என்றா, அவர் குர்ஆனுடைய செய்தியை கொண்டு வந்தவர், சாதாரண ஆள் இல்லை, ஸ்பெஷல். அவருக்கு ஒன்று ஸ்பெஷல் இடது. அப்போ குர்ஆன் இறங்கப்பட்ட பூமி வஹாதல் பலதில் அமீன். குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தவர் வர்ரூஹுல் அமீன். இந்த சூராவில் வத்தீனி வஸ்ஸைத்தூன்ல வர்ரூஹு, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்ற ரூஹுல் அமீன். குர்ஆனை கொண்டு வந்தவர் சிறந்தவர், மலக்குமார்கள் அவர் தான் சிறந்தவர். குர்ஆனை கொண்டு வந்து யாருக்கு கொடுத்த? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. 1,24,000 நபிமார்களையும் ஆக சிறப்பானவங்க யாருண்டா இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி. இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது ரமலான் மாசத்தில். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த ரமலான்ல எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ பாவ மன்னிப்புகள், எவ்வளோ நரக விடுதல். என்ன காரணம்? இது இறங்கின மாசம். லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. ஏனென்றா இது இறங்கின நைட். இது இறங்கின நைட். சஹாபாக்கள் இதை எடுத்தாங்க. இவங்கள குர்ஆன் லம் யகுனில்லதி சூரா பெரும்பாலும் எல்லாருக்கும் பாடம் அறிவிக்கும். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொண்டான் என்று சொல்றதுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை. சஹாபாக்கள்கிட்ட சொத்து செல்வம் இருந்துச்சு, பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், நல்ல பிஸ்னஸ் செஞ்சாங்க, நல்ல இன்வெஸ்ட் பண்ணினாங்க. இல்லை, குர்ஆன் எடுத்தாங்க, ரதியல்லாஹு அன்ஹுமாக மாறினாங்க. குர்ஆன் நபி அவர்களுடைய உம்மத் எங்களுக்கு கிடைச்சது. அல்லாஹ் எங்களை பற்றி குர்ஆன்ல பேசுகிற நேரம் குந்தும் ஹைர உம்மா, நீங்க தான் 1,24,000 நபிமார்களுடைய சமூகத்திலையும் ஆகச் சிறந்த சமூகம் நீங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறேன். என்ன காரணம்? நாங்கள் குர்ஆனுடைய உம்மத். அப்போ குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கிறான். ஹதீஸில் வந்து இருக்குது ஒரு ஹதீஸ். முதலாவது, குர்ஆன் யாருக்கெல்லாம் குர்ஆன் பாடமோ அஹ்லுல் குர்ஆன், அவங்க வந்து ஹதீஸ் விளங்கப்படுத்துட்டு அவங்க அல்லாட சொந்தக்காராக்கள், அல்லாட உறவினர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய உதாரணத்துக்கு வைங்களே, முஃப்தி மெங்க் வந்து நான் அவரோட ரிலேஷன் தான் என்று சொல்கிறதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஒரு பெருமை ஒன்று இருக்குது. ஜாக்கிர் நாய்க்கு எங்கட வாப்பமட தங்கச்சிட மகன் தான் என்ன, அதில் ஒரு நாங்கள் பெருமை இருக்குது. சம்பந்தமே இல்லாத இடத்துல அதை சொல்லுவோம். நான் ஒரு பெரிய ஒரு மனுஷன், இது எங்கட சொந்தம் தான், தூரத்து சொந்தம் வைக்கும். ஆனால் கிட்ட வாக்கி சொல்லுவேன், எங்கட வாப்பமட தங்கச்சி டக்குன்னு கிட்ட வாக்கி சொல்லுவேன். ஏண்டா அவர் பெரியார். அல்லாஹ் சொல்கிற இவர் அல்லாட குடும்பத்தாக்கள், ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்களே, தராவி தொழுவிக்கிறாங்க, குர்ஆனை பாடமாக்கி சுமந்து கல்பில் சுமந்து, அல்லாஹ் இவங்க சொந்தக்காராக்கள். எங்கட பள்ளியில் அல்லாட சொந்தக்காராக்கள் 2 பேர் குர்ஆனை சுமந்தாக்கள். இது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, இப்போ எங்கட முழு உலகத்திலையும் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 800 கோடி மக்கள்லையும் ஆக சிறந்தவங்க யார்? எத்தனையோ பணக்காரர்கள் இருப்பாங்க அதில். ஆனால் ஹதீஸ் சொல்லுது அதில் 800 கோடி மக்கள்லையும் ஆக சிறந்தவங்க யாருண்டா, யார் குர்ஆனை படித்து அடுத்தவங்களுக்கு அதை டீச் பண்ணுறாங்களோ இவங்க தான் 800 கோடி மக்கள்லையும் சிறந்தவங்க. இது ஹதீஸ் பேசி. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு.
குர்ஆனை யாரெல்லாம் பாடமாக்கினாங்களோ அவங்களோட உம்மா வாப்பாக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு பெரிய கிரீடம். நீங்களும் இந்த புக்கெண்டு பார்க்குறோம், இதுக்கு தான் இவ்வளோ சிறப்பு. இதை யாரு பாடமாக்கினோ இவங்களோட பேரண்ட்ஸுக்கு அல்லாஹ் கிரீடம் ஒன்று அணிவிப்பான். உம்மக்கும் பாப்பாக்கும் சூரியனை கொண்டு வந்து ஊட்டுழுக்கு வச்சு அவ்வளோ வெளிச்சமைக்கும், அதை விட வெளிச்சமைக்கும். குர்ஆனை பாடமாக்கினவருக்கு இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸ். குர்ஆனை பாடமாக்கினவங்களுக்கு சொல்லி முடிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு அப்படி இந்த குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் பெர்ஃபெக்ட் ஆக்கினான். அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கினான். குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எதையும் அல்லாஹ் வீணாக்கறில்லை. குர்ஆனை யார் ஓதுறாங்களோ ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, கபரில் குர்ஆன் எங்களுக்காக ஆகியூ பண்ணும். ஒரு ஜனாசா, ஒரு 7-10 ஜனாசா, ஒரு சுனாமி மாதிரி ஒரு கட்டம், பெரிய உயிர் சேதங்கள் நடக்கிற நேரம், ஒரு குழியில் பல ஜனாசாக்கள் அடக்கிற நேரமும் அங்கேயும் ஹாஃபிஸ் இருந்தால் அவரை ஃபஸ்ட்டுக்கு வைங்க. ஹாஃபிதுல் குர்ஆனை 10 ஜனாசா வச்சு தொழுவிக்க போகிறோம், ஹாஃபிதுல் குர்ஆனை முன்னுக்கு வைங்க. 25 ஜுஸ் பாடமாக அவர் 2வது வைங்க, 10 ஜுஸ் பாடமாக. அப்போ எவ்வளோ குர்ஆன் பாடமாக்கிறவங்களுக்கு முன்னுரிமை, தொழுவிக்கிற இடத்துலையும் சரி கபர்லையும் சரி. இந்த குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எதையும் அல்லாஹ் ஒரு அணுவளவும் அல்லாஹ் வீணாக்கிறது இல்லை. எனவே குர்ஆன் நாங்கள் பார்க்க எங்களோட பார்வை இது சாதாரண ஒரு புக் என்றதல்ல. குர்ஆனுடைய ஒவ்வொரு நுக்தாவும் 1500 வருஷ காலமாக அல்லாஹ் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இதில் திரிவுகள் ஏற்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் எப்பையும் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது. 2017 ஹஜ்ஜில் ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் 2-3 பிளாக் பண்ணினாங்க. அங்கே குர்ஆனை கொஞ்சம் வேணுமெண்டே இஸ்லாத்துக்கு எதிராக குர்ஆனுடைய சில ஆயத்துகள் அங்கே பிறகு இங்கே மாற்றி சில வசனங்களை மாற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டேன்னு சூரத்துல் கியாமால இதை நாங்கள் பாதுகாப்போம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற முழு லட்சக்கணக்கான குர்ஆனை எரிச்சு சாம்பலாக்கினாலும் குர்ஆன் வீணாக வரல. குர்ஆன் லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்மார் உள்ளத்தில் அல்லாஹ் குர்ஆனுக்கு ஒரு தனித்துவம் கொடுத்திருக்கு. எனவே இந்த குர்ஆனை நாங்கள் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய எவ்வளோ கடமைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நானும் நீங்களும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இப்போ குர்ஆனை பார்த்து 30 ஜுஸையும் நாங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்து, நாங்கள் ஒரு இங்க் பொட்டில் ஒன்று எடுத்து, நாங்கள் ஒரு இதை தொட்டு அழகாக எழுத தேவையில்லை. நாங்கள் லட்சக்கணக்கு சல்லி கொடுத்து ஆயிரக்கணக்கான குர்ஆன்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சல்லி கொடுக்கவும் தேவையில்லை. அந்த ஹிதுமாவும் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு காலத்தில் குர்ஆனுக்கு ஹரக்கத்து இல்லை, ஹரக்கத்தும் வைக்கப்பட்டிருக்கு. குர்ஆனுக்குரிய தர்ஜுமா அதுவும் வேண்டிய பாஷையில் செய்யப்பட்டு. இப்போ நாங்கள் புதுசாக உட்கார்ந்து இல்லை குர்ஆனுக்கு இந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் இல்லையா அதை செய்வோம். அந்த வேலையும் எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் அப்படி ஒரு வேலை இல்லை. இல்லை குர்ஆனெல்லாம் அழிஞ்சிட்டு போகலாம், கஷ்டப்பட்டு பாடமாக்கி அந்த வேலையும் இல்லை. ஆக வெரி சிம்பிள். எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஆக லோ லெவல் சின்ன ஒரு கடமை தான். ஒன்றும் இல்லை, குர்ஆனை பார்த்து சரியாக சரளமாக ஓதுறது. இது சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், நிறைய பேர் நான் ஃபேஸ் பண்ண நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற என்னாண்டா ஹசரத் எங்கட காலத்தில் தஜ்வீத் இல்லையே. நாங்கள் இன்றைக்கி இப்போ மௌத்தாவா போயிட்டீங்களே, உசிரோடு தானே இருக்கிறீங்க, உங்களோட காலம் இதுவும் உங்களோட காலம் தானே, படிக்கையிலும் தானே. ஒரு இங்கிலீஷை இன்னொரு லாங்குவேஜை படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை கிளாஸஸ் அனுப்புகிறோம். எங்கள்கிட்ட ஓத வார பிள்ளைகளையும் பார்க்கல. கிளாஸ் என்ன கிளாஸ்? சிங்கள கிளாஸ். ஆனால் படிக்கிறதும் சிங்கள மீடியம் தான் படிக்கிறேன். சிங்கள மீடியம் ஸ்கூலில் படிக்கிற எக்ஸ்ட்ரா சிங்கள கிளாஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிற எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் கிளாஸ். குர்ஆன் மாஷா அல்லாஹ் 12 வயசாவினா இல்லை அதில் தான் ரூட்டில் ஓதிக்கொள்கிறேன். மலக்குமார் ஓதி கொடுக்குறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை ஓதிக்கொள்கிறேன். அது சரியா பிழையா ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் என்னட்டையும் உங்கள்கிட்டையும் நிச்சயமாக கேள்வி கேட்பான். அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ணினோன்று. அல்லாஹ் இதை மட்டும் இல்லை, இதோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறான். இதுக்கு மேல் ஒரு தாள் துண்டு, ஒரு சின்ன தாளை கூட வைக்கலாம். இந்த குர்ஆன் கண்ணியமானது. முந்தைய காலத்தில் ஹாஃபிஸ்மார் வுது இல்லாமல் பிடிக்க மாட்டாங்க. குர்ஆன் அந்த குர்ஆன்ற மதிப்பு இருந்துச்சு. சும்மா வுது இல்லாமல் ஹாஃபிஸ்மாரை கூட பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா குர்ஆனுடைய மகத்துவம் அது. அந்த குர்ஆனை எல்லா இடங்கள்லையும் ஓதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை.
எங்களோட மஸ்ஜிதில் வயோதிபர்களுக்கு மூத்தவங்க வாங்க. நான் அனுராதபுரத்துக்கு ஜும்மாவுக்கு போன நேரத்தில் அனுராதபுரத்திலிருந்து அங்கால ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். அப்போ என்ன வெஹிக்கிளில் கூப்பிட்டு போகிற நேரம் குரானுடைய சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம். ஹசரத் எங்களோட ஊரில் ஒரு வயசாளி ஒருத்தர் இருந்தார். அப்போ உண்டு அவருக்கு குரான் ஓதணும் என்ற ஆசை. அவர் தனியை போய்த்து ஹசரத் ஓத மாட்டார். குரானுக்கு நான் ஏன் வைக்கப்படணும்? தலீம் குரான் எடுத்துட்டு 4:30 மணிக்கு சின்ன பிள்ளைகள் குரான் மதரசாக்கு பெஞ்சில் வந்து உட்கார்ற நேரம் இந்த அப்பவும் அந்த பிள்ளைகளோட பெஞ்சில் உட்கார்ந்து ஹசரத் எனக்கு இவங்களோட சேர்ந்து ஓதித்தாங்க. வெக்கப்பட தேவையில்ல. வெக்கம் இந்த ஊரில் நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் இப்போ குர்ஆன் ஓத தெரியாண்டு இந்த ஒரு 100 பேர் நினைச்சிருவாங்க. இந்த 100 பேர் நினைச்சு என்னவாப்பா செய்ய? கியாமத்துடைய நாளையில் ஆதம் நபி தொடக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் சஹாபாக்கள் வரைக்கும் முழு கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் நீ குர்ஆன் ஓத தெரியாத வந்தனே என்றால் அதுதான் வெக்கம் எங்களுக்கு. அங்கதான் தலை குனியணும் நான். எனவே நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு எப்பையும். சில பேர் கேட்குற அதில் இந்த திக்கி ஓதினால் நன்மை கூடையாம். நாங்கள் படிச்சுட்டா சரளமாக ஓத தொடங்கிடுவோமே, திக்கியே ஓதுறோமே. அந்த ஹதீஸுடைய ஒரு பாட்டு அது, அந்த ஹதீஸுடைய செகண்ட் பார்ட் தான் அது. திக்கி ஓதினா நன்மை கூட. ஹதீஸுடைய ஃபர்ஸ்ட் உண்டு, அதை விட்டுட்டோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் உண்டில் யாரெல்லாம் சரளமாக குர்ஆன் ஓதுவாங்களோ அவங்க சங்கையான மலக்குமார்களோடு இருக்கிறாங்க. அது இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு அல்லாஹ் தஆலா. சரளமாக குர்ஆன் ஓதுறவங்க மலக்குமார்களோடு இருக்கிறாங்க. அவங்க எப்பயும் மலக்குமார்களோடு இருப்பாங்க. இதுதான் ஒரு சஹாபி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறாரு. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வானத்தில் இருந்து இறங்குது. குதிரை தடமாறுது. நீண்ட சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து காலையில் சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்க, வந்த வெளிச்சம் மலக்குமார்கள். நீங்கள் இன்னும் ஓதி இருந்தா அவங்க வந்து உங்களோட முசாஃபஹா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் மூடிட்டீங்களே. சொன்னார், இல்லை யார் ரசூலல்லாஹ், பக்கத்தில் படுத்திருந்த புள்ளைய குதிரை மிரிச்சிடுமோ தெரியாண்டு பயந்துட்டேன். அப்போ நாங்கள் மலக்குமார்களோடு இருக்கிறோம். எந்த வீட்டில் ஹதீஸ், தெளிவான ஹதீஸ், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுவதோ அந்த வீட்டில் ஹரஜத் மின்ஹு ஷயாத்தீன், ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாம் வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு மலக்குமார்கள் எல்லாம் உள்ளுக்கு வருவாங்க. குர்ஆன் ஓதாத வீடு மலக்குமார்கள் வெளியே போயிட்டு ஜின்னும் ஷைத்தானும் உள்ளுக்கு வரும். அப்போ குர்ஆன் எப்போ எங்களுக்கு ஓதுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருமெண்டா திறந்தா ஓதையும் ஓத ஏலும் என்ற தன்மை வரும்போது. இப்போ உலமாக்கள் நாங்கள் அரபு கிதாபுண்ட திறந்தா அதை நாங்கள் இப்படி வாசிச்சுட்டு போக ஏழுமைக்குது எங்களுக்கு. இதே உங்களோட கையில் ஒரு அரபு கிதாபை தந்து வாசிங்கண்டா வாசி பார்ப்பீங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வாசிக்க மாட்டீங்க. பெரும்பாலும் அரபு கிதாபுகள் ஹரக்கத், ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட தான் நாங்கள் வாசிப்போம். எதுக்கு ஃபத்ஹா, எதுக்கு கஸ்ரா, எதுக்கு லம்மான்றது அது எங்களுக்கு தெரியும். அரபு கிதாபில் ஒன்றுமேக்கா. இது உங்களோட கையில் தந்தா இப்படி பரட்டி பதில் வச்சுட்டு என்ன அதோ இன்ட்ரெஸ்ட் வராது. அதை வாசிக்கவே இல்லை எங்களுக்கு. இஸ்பிரா வாசிக்கோ மேலா, இஸ்பிரா வாசித்தாலும் விளங்குது இல்லை. ஆனால் குர்ஆன் எப்போ எங்களுக்கு சரளமாக ஓதையிலுமோ இப்போ தான் எங்களுக்கு குர்ஆன் ஒரு இன்பம் வரும். ரமலானுடைய காலத்தையில் நிறைய குர்ஆன்கள் யார் ஓதுறாக்கள் யாருண்டா அவங்களுக்கு ஸ்பீடாக ஓதையிலும். இந்த குர்ஆன் என்றது ஒரு நாளும் குர்ஆன் சரியாக நாங்கள் குர்ஆனை திருத்தல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்கிற நிலைமையில் நாங்கள் மௌத்தாவிடக்கூடாது. எனவே நல்லதொரு வாய்ப்பு. லேட் இல்லை, விளங்கி கொள்ளும். 60லேயும் லேட் இல்லை. இப்போ குர்ஆன் காம்படிஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். அதில் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிற ஹசரத் இவங்கள்ட பேர் போட்டிக்கு ஆனால் இவங்க வரமாட்டாங்களாம், ஏழலாம், வெக்கப்பட்டதுக்கு ஒன்றும் இல்லை. யாருக்கு குர்ஆன் ஓத நாங்கள் தெரியாது என்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு வெக்கப்படுறோம். தெரியாததை திருத்தி கொள்ள வாய்ப்பு கிடைச்சும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணினோம் என்றால் இதுதான் ஆகப்பெரிய இழப்பு. அல்லாஹ் மீண்டும் எங்களுக்கு ஒரு சான்ஸை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்கட காலம் முடிஞ்சிருச்சுது, தஜ்வீதோட ஓதல்ல, உச்சரிப்பு சரியில்லை, சரளமாக ஓதையிலாது, ஒரு கட்டத்துக்கு ஏதோ காலத்தால் நாங்கள் பின்தங்கிட்டோம், அல்லது அந்த டைமில் ஓதினோம், இப்போ உடுபட்டுருச்சுது, மறந்துருச்சுது, அந்த காலம் பெரிய ஹசரத்மார் எங்களுக்கு கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்லதொரு ஜேர்னி உண்டு. இது நல்லதொரு ஜேர்னி. இப்போ நாங்கள் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம். திருப்ப லட்சக்கணக்கு செலவழித்து
ஹஜ்ஜிக்கு போகிறத விடவும் நல்லதொரு வாய்ப்பு குர்ஆனை சரளமாக ஓதுறதுக்கு படித்து கொள்வது. ஒவ்வொரு வருஷமும் உம்ரா செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அதை விட ஒரு உம்ராவை செய்யுங்க, நீங்கள் குர்ஆனை சரளமாக ஓதுறதுக்கு படிச்சு. இதுதான் தேவை. எதை தேவையோ அதை மூடி வச்சுட்டு ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜி, உம்ராக்கு மேலே உம்ரா, சமூக சேவைக்கு மேலே சமூக சேவை எல்லாம் செய்கிறோம். எதை செய்யணுமோ அதை மறந்துட்டோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, எல்லாருக்கும் இந்த குர்ஆனை பாடமாக்குங்கன்னா சரியான கஷ்டம் ஏலா. ஆனால் எல்லாருக்கும் ஜஸ்ட் இன்னொரு லாங்குவேஜ், அதுவும் எங்களுக்கு முன்பின் தெரியாத லாங்குவேஜ் இல்லை, எங்களுக்கு பரிச்சயமான ஒரு லாங்குவேஜ். அதான் அரபுல, தக்பீர் அரபுல, தொழுக அரபுல, கலிமா அரபுல, அங்கே லப்பேக் அல்லாஹும்ம லப்பேக் அரபிக்கில். எங்களுக்கு முன்பின் பரிச்சயமான ஒரு லாங்குவேஜை இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆகி கொள்ள போகிறோம். நாங்கள் குர்ஆனை ஓதுறதோட உடனே குர்ஆனுக்கு தஃப்சீர் பாடம் நடத்துகிற அளவுக்கு படிக்க தேவையில்லை. குர்ஆனை திறந்தா பாதுடைய உச்சரிப்பு பாதாகவும் லாமாகவும், குர்ஆன் இறங்கின அர்த்தத்தை சரியாக நாங்கள் விளங்காட்டியும் சரியான அர்த்தத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாறணும் இன்ஷா அல்லாஹ். நியத்து வைங்க, ஏண்ட ஜனாசாவை கபருள்ளுக்கு இறக்கும் பொழுதோ நான் முழு குர்ஆனையும் சரளமாக ஓத தெரிஞ்ச ஒருத்தராக நான் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகணும். நியத்து வைப்போமா? ஒவ்வொரு கிழமையும் திங்கக்கிழமை குர்ஆன் வகுப்பு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான ஒரு செய்தி. எங்களோட குர்ஆன் வகுப்பு தொடங்கினதுக்கு பின்னால் நாங்கள் குர்ஆனை இதில் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் பண்ணி நாங்கள் சொல்லி தந்து ஓத வைக்கிற நேரம் இதனால் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். 2 பேர் அவங்களோட சேஞ்சிங் ஹிஸ்டோரியை சொன்ன நேரம், அதில் ஒரு ஆள் அதுக்கு பின்னால் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கி ஓதி காட்டி திருத்தி அவர் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் குர்ஆனை முந்தி ரமலானில் முக்கி ஒரு தடவை குர்ஆன் ஓதி முடிக்கிறவர் இந்த மண்டே கிளாஸ் தொடங்கினதுக்கு பின்னால் குர்ஆனில் ஆள் இன்ட்ரெஸ்டாகி குர்ஆனை டெய்லி ஓதி 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 இந்த கடைசி ரமலானில் 3 குர்ஆன் முடித்தார். ஒரு குர்ஆன் கஷ்டப்பட்டு முடிக்கிறவர் 3 நாளில் குர்ஆன் முடித்தார். இன்னொருத்தர் 40+ அவர் என்ன செஞ்சார்? இல்லை, இப்போ தான் எனக்கு விளங்குது, நான் ஓதுறது பில. அவர் 2 ஹசரத்மாரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள்ட்ட படித்து அவங்கள்ட்ட தஜ்வீதை சரி செஞ்சு 2 ஜுஸுவை இப்போ மனப்பாடமாக்குறாரு. தஜ்வீதோட அம்ம ஜுஸ்வின் தபாரக்கல்லதி ஜுஸ்வி. இதை மாதிரி நாங்கள் சின்ன ஒரு முயற்சி. அல்லாஹ் எங்களோட முயற்சி அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையிலிருந்து அடுத்த மண்டேலிருந்து மூத்தவங்க வாங்க, சின்ன பிள்ளைகளோட வாலிபர்களோட உட்கார்ந்து ஓதுற நேரம் சில நேரம் வைக்க இந்த சின்ன பொடியன் எனக்கு தெரியா. மூத்தவங்க ஒரு கிளாஸாக உட்கார்ந்து 50 வயசு 55 வயசு நீங்கள் ஒரு கிளாஸாக உட்கார்ந்து உங்களுக்கு ஏழுமான நேரம் நாங்கள் டைம் தரோம். உங்களோட குர்ஆனை நீங்கள் சரி செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு நாங்கள் டைம் தரோம். உங்களுக்கு இஷாக்கு போகிற வேலுமா, 8 மணிக்கு ஏழுமா, 8:30க்கு ஏழுமா, இல்லை நீங்கள் நேரத்தோட டின்னர் எடுக்கிற சொட்டி வீட்டில் டக்குன்னு டின்னர் எடுத்துகிட்டு வரும் 9 o'clock ஏழுமா, இன்ஷா அல்லாஹ் ஷெடியூல் பண்ணி கொள்ளும். ஒவ்வொருத்தரும் இந்த மெசேஜை நான் இந்த இடத்துல அமானிதமாக உங்களோட கையில் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு தாரேன். அமானிதம் என்ன செய்யணும்? அது நிறைவேற்றும். இந்த மெசேஜை நீங்கள் போயிட்டு முழு வீரகொண்ட் கார்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும், முழு கட்டகோஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும், முழு கெண்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும், முழு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த மெசேஜை கொண்டு போய் இது சேருங்க. அப்படி நாங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறோம், நல்லா சிங்களம் பேசுகிறோம். நாங்கள் ஒரு ஜனாதிபதி ஸ்பீச்சை நாங்கள் எவ்வளோ ரசிச்சுக்கு அல்லாஹ்வுடைய பேச்சை ரசிக்க நசீபு கெட்டவனாக இருக்கிறோமே. நாங்கள் இப்பையும் திருந்தில்லையா? இப்பையும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சான்ஸை தந்திருக்கிறான். நல்லதொரு ஜேர்னி. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜேர்னியில் எல்லாரும் ஜாயின்ட் ஆகுவோம். ஏழுமானவங்க கட்டாயம் முன்னுக்கு மேசையில் ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்கிறோம், அதில் போயிட்டு உங்களோட பேரை பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம் மண்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இஷாலிருந்து நேரம் தான். அதுக்கு சில பேருக்கு இஷாக்கு போகிறோம் இல்லை அப்படி இருக்கும். சரி, உங்களுக்கு எந்த நேரம் ஏழுமோ அந்த நேரத்தை கட்டாயம் பதிவு செஞ்சுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை நீங்கள் இன்னும் 4 பேருக்கு எத்தி வச்சு அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. அல்லாஹு தஆலா எங்கட மௌத்துக்கு முன்னால், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இந்த முஅஜிஸத்துல் குப்ராவை சரியாக பார்த்து சரளமாக ஓதக்கூடிய அளவுக்கு
நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டவங்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா அதுக்கு உண்டான வாய்ப்பை மீண்டும் தந்திருக்கிறான். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. யா அல்லாஹ், ஷைத்தான் ஒவ்வொன்றா தலையுள்ளுக்கு போன்ற நேரம் ஷைத்தானுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தை நாசமாக்கிடாம, யா அல்லாஹ், இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய முஅஜிஸத்துல் குப்ரா, நீ எல்லா இடத்திலையும் சங்கைப்படுத்தின இந்த சங்கையான மகத்துவமான குர்ஆனை சரியாக சரளமாக சரியான உச்சரிப்போட நீ எந்த அர்த்தத்தில் இறக்கினாயோ அந்த அர்த்தம் வெளியாகிற அளவுக்கு சரியான உச்சரிப்போடு ஓதக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களோட முழு பரம்பரைக்கும் யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.